கற்றுக்கிறீங்களோ அதை நீங்கள் வெளியில் சொல்லணும். என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். அதுதான் உண்மையான காரியங்கள். அதே மாதிரி வீட்டிலையும் நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, தேவையில்லாமல் நம்ம சண்டை போடக்கூடாது. அந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. சரியா? ஏசுப்பாவை நம்புறீங்களா இல்லையா? சரிங்க. நம்புறீங்க. ஏசுப்பாட்ட என்ன கேட்பீங்க விசேஷமா? நீங்க நமக்கு என்ன தேவை? படிப்பு. அப்புறம் அப்பா அம்மாக்காக என்ன கேட்பீங்க? அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கணும், நல்ல வேலை செய்யணும், பணம் கிடைக்கணும், வீட்டில் எல்லாமே சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கணும். அதெல்லாம் நீங்க செய்யணும். அதெல்லாம் நீங்க செய்வீங்களா? உங்களுக்கு தானே ஏசப்பா பத்தி தெரியும். ஸோ நீங்க தான் உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். ஏசப்பாட்ட நம்ம ப்ரே பண்ணுவோமா, ஏசப்பா சொல்லும் போது ஏசப்பா நமக்கு உதவி செய்வாருமா, செய்வாருப்பா அப்படின்னு சொல்லணும். ஏதாவது தலைவலிக்குதுடா அப்படி அம்மா சொன்னாங்கன்னா நான் ப்ரே பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு தலை குத்திச்சு விடணும். ஸோ கடவுள் செய்வார் சொல்லி நம்பிக்கையோடு நீங்க செய்யும் போது அந்த காரியம் கண்டிப்பா என்ன நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஸோ நம்பணும். நம்ம நம்பும் போது தான் கடவுள் தெரிய செய்வார். நம்ம நம்புவோமா சொல்றாங்க நம்ம ஏதோ வரோம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. உண்மையா வரணும், தவறாம வரணும். வாரம் அவங்க ஃபோன் அடிச்சு ஏன் வரணும்னு இருக்கக்கூடாது. நீங்க கேட்கணும், இந்த எத்தனை மணிக்கு நான் வரணும் அப்படின்னு கேட்கணும். செய்வீங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம். சரியா? ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதமே பெறுவான். அந்த வார்த்தையை வச்சு நம்ம ப்ரே பண்ணுவோம். கர்த்தாவே இந்த வேலையை நம்ம தொடப்படி இந்த சிறு பிள்ளைகளை உன்னுடைய கருத்துல நம்ம கொடுக்கிறோம் ராஜா. உண்மையுள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை மாற்றுங்க சுவாமி. உண்மையுள்ள எல்லா படிப்புல பள்ளிக்கூடத்துல உண்மையா இருக்கணும் ராஜா, அவங்க வீட்டுல உண்மையா இருக்கணும். போகிற எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையுள்ள பிள்ளைகளாக அவங்க உருவாக்கி தர வேண்டும்.